போதைப் பொருட்கள் இல்லா மாநிலமாக தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோவையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் நினைவு விளையாட்டுக் குழுவினர் சார்பாக போதைப் பொருட்களுக்கான பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரமாக மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கைப்பந்து விளையாட்டுப் போட்டி கோவை நேரு ஸ்டேடிய வளாக மைதானத்தில் நடைபெற்றது. நாக் அவுட் போட்டிகளாக நடைபெற்ற இதன் இறுதிப் போட்டிகள் பெண்கள் பிரிவில் கோவை நிர்மலா கல்லூரி அணியும், ஆண்கள் பிரிவில் SDAD சபர்பன் பள்ளி அணியும் வெற்றி பெற்று கோப்பைகளை கைப்பற்றினர். இதற்கான பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும் முற்றிலும் ஒழிக்கவும் தமிழக அரசு பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், குறும்படங்களை வெளியிட்டு வருவதாக கூறிய அவர், பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் செலுத்தினாலே போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிந்துவிடும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை UK உமர், விமல்ராஜ், அப்துல் கலாம் அறக்கட்டளை மீரான் பழனிவேல், அபுதாகிர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இடத்துக்கு வர வேண்டும் என்று நான் உங்களெல்லாம் வாழ்த்துகிறேன். இன்று பொதுவாக போதைப் பொருளுக்கு எதிரான நாளாக இருக்கிறது. இன்று இந்தியா முழுவதுமே போதைப் பொருளுக்கு இன்றைய இளைஞர்கள் சில பேர் அதற்கு அடிமையாகி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் நல்வழிப்படுத்துவதற்காக இந்த விளையாட்டு போட்டியை நடத்திக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும். எப்படி என்றால், நாம் பணம் சம்பாதிப்பது இன்றெல்லாம் ஒரு கடுமையான வேலை இல்லை. உயர்ந்த பதவிக்கு நாம் வர வேண்டும் என்றாலும் அதுவும் நம்மளுக்கு ஒரு ரொம்ப அது கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒழுக்கத்தோடு நாம் உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கு இன்றைய சூழ்நிலை அது நம்முடைய பெற்றோர்களுக்கெல்லாம் நாம் செய்யும் கடமை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதன் உயர வேண்டும் என்றால் அவன் சமூக பணி செய்ய வேண்டும். அந்த சமூக பணி நகர் நல்லிணக்கத்தோடு அனைவரும் சமம் என்ற நல்லிணக்கத்தோடு நீங்கள் எல்லாம் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.